தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் வேட்டி சேலைகளின் விநியோகம் இன்று முதல் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அமைச்சர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டத்தினை தொடங்கி வைப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்து மக்களின் வாழ்வாதார தொழிலாக நெசவு தொழில் முதன்மை பெற்று விளங்குகிறது. கைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு அளித்து அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாக்குவதற்காகவும் அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆரால் 1983ஆம் ஆண்டு இந்த வேட்டி சேலை வழங்கும் திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் பெண்களின் விருப்பத்திற்கேற்ப சேலைகளின் வடிவமைப்பு மற்றும் வண்ணங்களில் மாற்றம் மற்றும் தரமான சேலைகளை வழங்கும் வகையில் 60ஆம் எண் பருத்தி சாயமிட்ட நூலினை பாவாகவும் 80க்கும் 34 பருமன் சாயமிட்ட பாலியஸ்டர் நூலினை ஊடையாகவும் 150 பருமன் காட்லூக் சாயமிட்ட பாலியஸ்டர் நூலினை கரையாகவும் கொண்ட பாலிகாட் சேலைகளை வழங்க கடந்த ஆண்டு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் ஆணையிடப்பட்டதாக வெளியிடப்பட்ட தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு பொங்கல் 2015 விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 486 கோடி 36 லட்சம் ரூபாய் ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 15,000 கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் 50,000 விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். இந்த திட்டத்திற்கு தேவையான விலையில்லா வேட்டிகள் மற்றும் சேலைகள் வருவாய்த்துறை வழங்கிய தேவை பட்டியலின்படி அனைத்து மாவட்டங்களில் உள்ள தாலுகா அலுவலகங்களுக்கு கடந்த 5ஆம் தேதி முதல் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகிறது. தமிழர் திருநாளாம் பொங்கல் 2015ஆம் திருநாளை ஒட்டி விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் வேட்டி சேலை விநியோகம் இன்று முதல் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர் பெருமக்களால் தொடங்கி வைக்கப்படும் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.